ஹலோ காய்ஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த டாபிக் வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, நமக்கு ஓப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மேஜர் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேட்டா ஹைடிங். ஸோ நம்ம இந்த டேட்டா ஹைடிங்கை வந்து இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் மூலிமா தான் நம்ம வந்து அச்சீவ் பண்ணுவோம். ஸோ அது என்ன டேட்டா ஹைடிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டாவை வந்து ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுறது. ஸோ அதாவது நான் டேட்டான்றது எதை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வேரியபிள்ஸ். ஸோ நம்மளுடைய வேரியபிள்ஸை எந்த ஃபங்க்ஷன் நமக்கு ஆக்சஸ் பண்ணணும், எந்த ஃபங்க்ஷன் ஆக்சஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதை மாதிரி நம்மளுடைய டேட்டாவை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதை நம்ம வந்து டேட்டா ஹைடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டேட்டா ஹைடிங் கான்செப்டை நம்ம வந்து இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் மூலிமா நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் பற்றி நம்ம வந்து ப்ரீஃபாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பப்ளிக். ஸோ பப்ளிக்ன்ற ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் பப்ளிக் கீழே நீங்கள் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ அந்த வேரியபிளை நீங்கள் அந்த ப்ரோக்ராம்குள்ளே நீங்கள் எங்கே வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பப்ளிக். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரைவேட் அப்படின்ற ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இருக்குது. ஸோ இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஸோ நம்மளால் இதை வந்து எல்லா இடத்துலையும் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து எங்கே யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து ஒரு கிளாஸுக்குள்ளே ஒரு ப்ரைவேட் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்க மெம்பர் ஃபங்க்ஷன் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், இந்த ப்ரைவேட் வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ மற்றபடி அவுட் சைட் த கிளாஸ் அப்படின்னு சொன்னால் ஒன்லி ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் வேணால் ஆக்சஸ் பண்ணலாம். மற்றபடி வேறு எந்த ஃபங்க்ஷனோ வேறு எந்த ஆப்ஜெக்ட்டோ ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் கான்செப்ட் பற்றி நம்ம என்ன செய்யலாம், இன்னும் பார்க்கல. ஸோ நம்ம அதை பற்றி பார்க்கும்போது நான் என்ன செய்கிறேன், அதுக்குள்ள எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு ப்ரைவேட் மெம்பர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளால் என்ன செய்ய முடியும், ஒன்லி அந்த கிளாஸுக்குள்ளே இருக்க மெம்பர் ஃபங்க்ஷனால் மட்டும்தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் வரும்போது நம்ம அதை பற்றி ப்ரீஃபாக பார்ப்போம். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரொடெக்டட். ஸோ ப்ரொடெக்டட் அப்படின்றது பார்க்கும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு சொன்னால், இது வந்து சேம் லைக் வந்து நமக்கு ப்ரைவேட் மாதிரியே தான் இருக்கும். ஒரே ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொன்னால், ஸோ இதை வந்து நம்மளால் என்ன செய்ய முடியும், நம்மளுடைய சைல்டு கிளாஸ்லேயும் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் வரும்போது தான் நமக்கு வந்து யூஸ் ஆகும். நம்ம இன்னும் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் நம்ம இன்னும் பார்க்கல. ஸோ நம்ம பார்க்கும்போது நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு இந்த ப்ரொடெக்டட் வேரியபிளை எப்படி நம்ம வந்து சைல்டு கிளாஸில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம அப்போ ப்ரீஃபாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், முழுக்க நம்ம வந்து இந்த ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் வேரியபிளை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து ஒரு கிளாஸ் வந்து டிக்ளேர் பண்ணிப்போம். ஸோ நான் வந்து என்ன செய்கிறேன், இங்கே வந்து வாய்ட் மெயினுக்கு மேலே ஒரு கிளாஸ் கொடுக்குறேன். ஸோ அதனுடைய கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்கிறேன், பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு நான் என்ன செய்கிறேன், ஒரு கிளாஸ் நேம் கொடுக்குறேன். ஸோ இப்போ இதில் வந்து நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், ஒரு 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக நமக்கு வந்து பேங்க்கில் வந்து என்ன இருக்கும், நமக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் நேம் ஒன்று இருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன செய்வோம்னு சொன்னால், அக்கௌண்ட் நேம் என்ன செய்வோம் கொடுப்போம். ஸோ அக்கௌண்ட் நேம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அக்கௌண்ட் நம்பர் ஒன்று இருக்கும். ஸோ அதே மாதிரி நான் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேலன்ஸ். ஸோ பேலன்ஸ் வந்து நமக்கு வந்து நான் வந்து ஒரு டபுள் வந்து செஞ்சுக்கிறேன், கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இது நம்மளுடைய டேட்டா. ஸோ நான் என்ன செய்கிறேன், இன்னொரு ஃபங்க்ஷன் ஒன்று என்ன செய்கிறேன், டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ஃபங்க்ஷன். ஸோ அதே மாதிரி ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். என்ன ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்கன்னா செக் பேலன்ஸ் அப்படின்னு நான் என்ன செய்கிறேன், கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன், இப்போதைக்கு எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ அப்படியே விட்டுட்டேன். ஸோ நான் பிளாங்காக விட்டுருக்கேன். ஸோ பின்னாடி நம்ம ஃபில் பண்ணுவோம். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஃபால்ட்டாக எல்லாமே வந்து நமக்கு ப்ரைவேட்டாக இருக்கும். ஸோ நம்ம கிளாஸில் வந்து நம்ம எந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் நம்ம டினோட் பண்ணல அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய டிஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரைவேட். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த பேலன்ஸை மட்டும் நான் என்ன செய்ய போகிறேன், ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், அந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் நேம் கொடுத்துக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோலன் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது கீழே நீங்கள் என்னென்னலாம் டிக்ளேர் பண்ணுறீங்களோ அது எல்லாமே நமக்கு வந்து ப்ரைவேட் வேரியபிளாக ஆகிடும். ஸோ நான் இப்போ இது கீழே வந்து இந்த பேலன்ஸை போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து பப்ளிக்காக மற்றது எல்லாத்தையும் பப்ளிக்காக டிக்ளேர் பண்ணணும்னு சொன்னால், நான் வந்து பப்ளிக் இங்கே கொடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் இதுவும் நமக்கு வந்து ப்ரைவேட் கீழே வந்துடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால், இதெல்லாம் நான் வந்து பப்ளிக்காக நான் என்ன செய்கிறேன், கொடுக்குறேன். ஸோ இப்போ நமக்கு இந்த 2 வேரியபிளும் இந்த ஃபங்க்ஷனும் நமக்கு வந்து பப்ளிக். ஸோ இந்த வேரியபிள் மட்டும் நமக்கு இப்போ ப்ரைவேட். ஸோ இப்போ இந்த 2 வேரியபிளையும் ஃபங்க்ஷனும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு சொன்னால், ஒரு இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நம்ம வந்து எங்கே வேணால் ஆக்சஸ் பண்ணலாம். பட் இந்த வேரியபிளை நம்மளால் என்ன செய்ய முடியும்னு சொன்னால், இந்த ஃபங்க்ஷனால் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னு சொன்னால் நம்ம வந்து ஒரே ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம எத்தனை மெம்பர் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறோமோ அத்தனை மெம்பர் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணலாம்னு சொன்னால், இந்த பேலன்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் நம்மளால் அவுட் சைட் த கிளாஸ் வந்து என்ன செய்ய முடியாது, இந்த ப்ரைவேட் வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியாது. அதர் தென் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனால். ஸோ ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனால் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்மளால் என்ன செய்ய முடியும்னு சொன்னால், இந்த பேலன்ஸை
நம்மளால் இந்த ஃபங்க்ஷனால் மட்டும் தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் இங்கே வந்து ரிட்டர்ன் பேலன்ஸ் அப்படின்னு நான் செய்கிறேன் கொடுக்குறேன். ஸோ நம்ம எங்கே கால் பண்ணுறோமோ இந்த ஃபங்க்ஷனை, ஸோ நமக்கு வந்து இந்த பேலன்ஸில் ஸ்டோர் ஆகக்கூடிய வேல்யூ வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆகும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால் இந்த கிளாஸுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் இதை வந்து நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து என்ன செய்கிறேன், கிளாஸுடைய நேம் நான் என்ன செஞ்சுக்கிறேன் இங்கே கொடுத்துக்கிறேன், அதாவது பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால் அக்கௌண்ட் 1 அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன் கொடுக்குறேன். ஏன்னா நான் எத்தனை அக்கௌண்ட் வேணால் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதனால் நான் அக்கௌண்ட் 1 அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அக்கௌண்ட் 1 டாட் அக்கௌண்ட் நேம் வந்து நான் என்ன செய்கிறேன் ஹரி அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி அக்கௌண்ட் 1 டாட் அக்கௌண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன செய்கிறேன், ஏதாவது ஒரு நம்பர் கொடுங்க. நான் வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் 1 2 3 4 5 6 7 8 9 0 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் இந்த அதாவது இந்த பேலன்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணலான்னு பார்த்தா எனக்கு வந்து அது பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ்லேயே நமக்கு ஷோ ஆகலை. அதாவது 2 வேரியபிள் ஒரு ஃபங்க்ஷன் தான் நமக்கு ஷோ ஆகுது. ஏன்னு சொன்னால் அது வந்து ப்ரைவேட்டாக இருக்கிறதுனால நம்மளால் ஆப்ஜெக்ட் மூலிமா அதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் இந்த செக் பேலன்ஸ் ஃபங்க்ஷனை நான் என்ன செய்கிறேன் இங்கே கால் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட்டாக வந்து எந்த வேல்யூவும் இல்லை. ஸோ அதனால் என்ன செய்கிறேன்னு சொன்னால் 0 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னு சொன்னால் இதை வந்து ஒரு சி அவுட்குள்ளே நம்ம கொடுப்போம். ஸோ அதே மாதிரி கடைசியில் நான் வந்து என்ன செய்கிறேன், ஒரு என்டெல் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த 0 பிரிண்ட்டாக இருக்குது. பட் நம்ம வந்து என்ன செய்யலன்னு சொன்னால் டேரெக்டாக அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணல. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னால் இந்த செக் பேலன்ஸ் ஃபங்க்ஷன் மூலிமா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால் இந்த ப்ரோக்ராமை இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து பில்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன், இன்னும் 2 ஃபங்க்ஷன் வந்து நான் செய்கிறேன் ஆட் பண்ணுறேன். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா வாய்ட் டைப் ஃபங்க்ஷன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன செய்யணும், ஒரு பேராமீட்டர் கொடுக்க போகிறேன். ஸோ அதாவது டபுள் அமௌண்ட் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வரக்கூடிய அமௌண்ட் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இந்த பேலன்ஸோடு நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ பேலன்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் அப்படின்னு நான் என்ன செய்கிறேன் இங்கே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இப்படியும் எழுதலாம், இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து பேலன்ஸ் ஈக்குவல் டு பேலன்ஸ் ப்ளஸ் அமௌண்ட் இப்படி கூட நீங்கள் எழுதலாம். ஸோ இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் பார்த்தீங்கன்னா இது. ஸோ நீங்கள் எப்படி வேணால் எழுதிக்கோங்க. ஸோ அதே மாதிரி என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஒரு டெபிட் ஃபங்க்ஷன் என்ன செய்கிறேன் அதே மாதிரி கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைன் நான் செஞ்சுக்கிறேன், யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால் இதனுடைய நேமை வந்து டெபிட் அப்படின்னு சொல்லி மாற்றிப்போம். அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் நம்மளுடைய மெயின் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்மளுடைய பேலன்ஸ் வந்து 0வாக இருக்குது. ஸோ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் கிரெடிட் ஃபங்க்ஷன் மூலிமா இதில் வந்து சில அமௌண்ட்டை வந்து கிரெடிட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து ஒரு 10,000 அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன் போடுறேன். ஸோ அதே மாதிரி இப்போ நான் வந்து என்ன செய்கிறேன், சி அவுட்டில் இந்த செக் பேலன்ஸ் ஃபங்க்ஷனை மறுபடியும் கால் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 10,000 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு 0. ஸோ செகண்ட் டைம் ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு 10,000. ஏன்னு சொன்னால் நம்ம கிரெடிட் ஃபங்க்ஷன் மூலிமா இந்த பேலன்ஸில் வந்து நம்ம என்ன செய்கிறோம், வேல்யூவை ஆட் பண்ணுறோம். நம்ம டேரெக்டாக ஸ்டோர் பண்ணாமல் ஒரு ஃபங்க்ஷன் மூலிமா நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஏன்னு சொன்னால் அது ப்ரைவேட் மெம்பராக இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஃபங்க்ஷன் மூலிமா தான் அதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ அதே மாதிரி நான் என்ன செய்கிறேன், டெபிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த பேலன்ஸ் வேரியபிளை வந்து நான் வந்து ரெடியூஸ் பண்ணுறேன். ஸோ நான் இந்த இடத்துல வந்து டெபிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே ஒரு 500 அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அதே மாதிரி பேலன்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி திரும்ப நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணு பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ்ட்டாக வந்து 9,500 அப்படின்னு வருது. ஏன்னு சொன்னால் நம்மளுடைய டெபிட் வந்து 500. ஸோ நம்மளுடைய 10,000 - 500 வந்து 9,500 ஆச்சு. ஸோ அதான் நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இதில் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் இந்த ப்ரைவேட் வேரியபிளை டேரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபங்க்ஷன் மூலிமா ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைவேட் கீழே தான் இருக்கும். ஸோ நான் இந்த எக்ஸாம்பிளில் என்ன செஞ்சுருக்கேன், சில டேட்டாவை ப்ரைவேட்டில் சில டேட்டாவை பப்ளிக்லையும் கொடுத்துருக்கேன். பட் நம்ம வந்து எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லா டேட்டாவையும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் கீழே தான் கொடுப்போம். ஒன்லி ஃபங்க்ஷன்ஸை மட்டும் தான் நம்ம என்ன செய்வோம், பப்ளிக் கீழே கொடுப்போம். அதை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அது பேர் கெட்டர்ஸ் செட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அதை பற்றி நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.